வடகறி செய்யறதுக்கு மசால் வடைக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி கடல மாவில் இது மாதிரி வடையாக தட்டி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினதும் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதும் வெங்காயம், தக்காளி, 4 காஞ்ச மிளகா வதக்கி அரைச்ச விழுது அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிங்க. இது வதங்கினதும் புளித்தண்ணி ஒரு 2 ஸ்பூன், அது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அது கூடவே 2 பத்த தேங்காய் அதை அரைச்ச விழுது அதையும் சேர்த்துக்குங்க. இது ஒரு கிரீமினஸ்க்காக தான், வேண்டாம்னா அதையும் நீங்க விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து வதங்கினதும் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் பார்க்கலாம். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த வடைங்களை இதில் போட்டுடலாம். நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா இழுத்துக்கும், இன்னும் ரொம்ப திக்னஸ் ஆகிடும். தண்ணி நல்லா இழுத்துக்குச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கூட நீங்கள் இதில் போட்டுடலாம். நல்லா கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையை இது மேலே அழகாக தூவி விட்டுருங்க. இதுதான் அந்த காலத்துலேருந்து செய்கிற முறை வடகறி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி மக்களே.